குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன், சீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மிளகு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி, பொடியாக நறுக்கின இஞ்சி, இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கணும். ஒரு 2 நிமிஷம் தான், அது படப்படன்னு பொரியணும். அது பொரிஞ்ச உடனே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நான் 2 அழாக்கு அரிசி எடுத்திருக்கேன், பருப்பும் அரிசியும் சேர்த்து 2 அழாக்குக்கு நான் அதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். 5 டம்ளர் தண்ணி. அது தேவையான உப்பு போட்டு நல்லா தண்ணி கொதித்த உடனே நம்ம ஊற வச்ச பருப்பும் அரிசியும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி நல்லா ஒரு கிளறிட்டு நான் ஒரு 2 விசில் தான் வைக்கிறேன். 2 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எப்படி வந்திருக்கு. நீங்களே பாருங்கள். ஓரம் ஃபுல்லாக மிளகு சீரகம் ஒட்டிகிட்டு இருக்குது, நடுவில் சாப்பாடு. அதை நான் கிளறும் போது பாருங்களேன், அடியே பிடிக்காமல் இருக்கும். நல்லா தலைன்னு பொங்கல் பக்குவத்தில் இருக்கும். திக்காகவும் இருக்காது, தண்ணியாகவும் இருக்காது, கரெக்டாக தலைன்னு இருக்கும். இதில் 2 ஸ்பூன் நெய்யை நான் ஆட் பண்ணுறேன். கடைசியாக 2 ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணி ஒரு கிளறிட்டு நான் லாஸ்ட்டாக என்ன பண்ணுறேன், கருவேப்பிலையும் பெருங்காயம் பொடியும் தாளித்து இதில் போட்டுக்கிறேன். அதில் எண்ணெய் அவ்வளோ இருக்காது, ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் தான் வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், எண்ணெய் இருக்காது பாருங்கள், கருவேப்பிலையும் பெருங்காயம் பொடியும். இப்போ நான் இதை கரண்டியால் எடுக்கிறேன். நீங்களே பாருங்கள் பொங்கலோட தன்மை எப்படி வந்திருக்குன்ட்டு பாருங்களேன். அப்படியே தலைன்னு இருக்கும் பாருங்களேன், அல்வா மாதிரி இருக்கும். நம்ம பிளேட்டில் வைக்கும் போது கரண்டியில் ஒட்டவே ஒட்டாது எடுக்கும்போது. இப்போ பாருங்களேன் எப்படி விழுதுல, கரண்டியில் ஒட்டவே இல்லை பாருங்கள். இது போல் செஞ்சு பாருங்கள், பொங்கல் சூப்பராக இருக்கும். நம்ம ஹோட்டலுக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது, சுட நம்மளே செஞ்சு சாப்பிட்லாம். இந்த பொங்கல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான சைடிஷ் பார்த்திங்கன்னா உடச்ச கடலை சட்னி, தேங்காய் பதை போட்டு நல்லா தேங்காய் அதிகமாக வச்சு லைட்டாக பொட்டுக்கடலை போட்டு சட்னி அரைச்சிருக்கேன். அதுக்கும் இதுக்கும் சுட தொட்டு சாப்பிட்டா அப்பா சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க.